கரவைகள் சென்று காலம் சேர்ந்துள் திருப்பாவையில் 28வது பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்கிற பாசுரானுபவம் என்று. இந்த பாசுரம் தலை சிறந்த பாசுரம். வேதாந்தத்தின் தத்துவார்த்தங்களை விளக்கும் பாசுரம் இது. இந்த பாசுரத்திலே சரணாகதி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பின்பற்ற வேண்டிய செய்திகள் நிரம்பின பாசுரம் இது. ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே என ஆள வந்தார் பிரார்த்திக்கிறார். அகிஞ்சனஹா அனன்யகதிஹி, நான் ஒன்றும் கைமுதலில்லாதவன் என தன்னை குறிப்பிட்டு பேசுகிறார்.
त्वमेवोपाय भूतोमे भवति பிரார்த்தனாமதிஹின்னு பாஞ்சராத்திரம் எனக்கு சக்தியற்றவன் நான் என்பதாகவும் ஆகிஞ்சன்யத்தை வெளியிட்டு சொல்லுகிறது. திருமணிசை பிரான் என்கிற ஆழ்வார் குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேனென நைச்சானுசந்தானம் தாழ்மை உணர்ச்சியை வெளியிடுகிறார். அம்மாதிரியே இந்த ஆய்ப்பெண்டிர்கள் ஆண்டாளுடைய கோஷ்டிகள் கண்ணனிடத்திலே வந்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்பதாக முதலடி தொடங்குகிறார். கண்ணனுடைய அருளை பெற ஏதாவது ஒரு நற்கர்மம் செய்ய வேண்டும், நல்ல காரியம் செய்த வேண்டும். நல்ல காரியம் செய்தவர்களுக்கு பகவான் அருள் பாலிக்கிறான். அப்படிப்பட்ட நிலையிலே கண்ணா, உன்னிடத்திலே அன்பு கொண்டு வந்தவர்களான நாங்கள், உலகக்ஷேமார்த்தமான நோன்பை செய்ய வந்தவர்களான நாங்கள், எதற்கு நீ அருள் பாலிக்க வேண்டியதற்கு ஒரு விதமான தகுதியும் அற்றவர்கள் என குறிப்பிடுகிறார். நற்கர்மம் ஒன்றில்லாமைக்கு முதலடியினாலே வேண்டுகிறார். என்ன நற்கர்மம்னு கறவைகள் பின் சென்று, முதல்ல பசுவின் பின் சென்றால் கண்ணன் பார்த்தான். சரி, அழகாக நீங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்கிற 3 யோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு பரமாத்மா அருள் செய்கிறார். ஆயினாலே இந்த நீங்கள் கறவைகள் பின் சென்றதே கர்மயோகம் செய்ததாக கருதுகிறேன் என்றார். பின் சென்று காணம் சேர்ந்து என்னார். காணத்துக்கு போகிறோமே தவிர கண்ணா நீ உகக்கும் அளவுக்கு தண்டகாரண்யமோ நைமிஷாரண்யம் என புனித காடுகளுக்கு நாங்கள் செல்லவில்லை. காணம் சேர்ந்து காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போறோம் என்கிறதனாலே அந்த வைகானச விருத்தியை அவலம்பித்தீர்களோ என அதுவும் இல்லை. காணம் சேர்ந்து உண்போம் என்பதாக தங்களிடத்திலே எந்த விதமான நற்கர்மங்களும் இல்லை என்பதாக சொல்லச்சே கர்மயோகம் நாங்கள் செய்யவில்லை என்பதாக சொன்ன. அதுக்கு பகவான் அந்த ஞான யோகம் செய்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் என்ன. அதுக்கு 2வதாக அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம், எங்களுடைய குலம் அறிவே இல்லாத குலம் என்பதாக ஆண்டாள் குறிப்பிடுகிறார். ஆய்க்குலத்துக்கு பெருமை. தாய்க்குலமாய் இருக்கும் ஆண்டாள் அறிவற்ற குலம் என்பதாக தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார். என்ன அந்த அறிவற்ற குலம்னு சொல்லுவதனுடைய காரணம் என்ன? இந்த வாய்ப்பாடியிலே உள்ளவர்களுடைய வீட்டிலிருந்து பசுக்களையும் கன்றுகளையும் அழைத்து சென்று அவைகளை மேய்த்து அதற்கு கூலியாகத்தான் நெல்லை வாங்குவார்கள். ஒரு வீட்டில் 8 பசுக்களை அழைத்து சென்று மேய்த்து வரும் கூலியாக 8 ஆழாக்கு சேர்ந்த ஒரு படின்னு கொடுத்தா வாங்க மாட்டாள். ஒரு மாடையும் கொண்டு வந்து எதிரே நிறுத்தி அதன் வாலை உருகி இந்த மாட்டுக்கு இந்த ஆழாக்கு, அந்த மாட்டுக்கு இந்த ஆழாக்கு என்பதாக தனித்தனியே ஒவ்வொரு மாட்டினுடைய வாலை உருகி காண்பித்து அதனாலே கூலி பெறுவோம். அதனால அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்பதாக சொல்லி யோக்கியதை இல்லாமைக்கு அபகர்ஷானுசந்தானம் என்கிறதாக 2வதான விளக்கம் கொடுக்கிறார். 3வதாய் இருக்கக்கூடிய உந்தன்னை பிறவி பெருந்தனை ஆமுடையோம். அறிவொன்னுமில்லாத குலம் என்று எங்களை எண்ணி நீ இகழ முடியாது, விட முடியாது. எங்களுடைய குலத்தை நாடித்தானே நீ எங்களிடத்துக்கு வந்தாய். நாங்கள் வைகுந்தத்திலே உன்னுடையதான இருப்பை தேடி வரவில்லை. ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ எல்லாரும் எங்களுடைய உலகத்துக்குத்தான் வந்து ஆய்ப்பாடியிலே நீ வந்து எங்களிடத்திலே இருக்கிறாய். ஆகையினாலே சாட்சாத்து புண்ணியமாய் ஸ்வரூபம் உள்ள உன்னை பாலும் சோறும் இட்டு, எங்கள் குலத்திலே பிறந்த உன்னை பாலும் சோறும் இட்டு வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் ஆகின்றோம். ஆகவே எங்களை கைவிட முடியாது என்கிறார். 4வதாய் இருக்கக்கூடியதான உத்தமமாய் இருக்கக்கூடிய குணத்தை சொல்லுகிறார். இதற்கு மூல சுகிருதமான ஈஸ்வரனுடைய குணபூர்த்தி என்பதாக அனுபவிக்கிறார். பகவானை ஆண்டாள் குறிப்பிடுகிறார்.
குறையில்லாத கோவிந்தா என்ப இரண்டாவது கோவிந்தா என்பதன் வியாக்கியானமாக இப்பாசுரம். குறை ஒன்றுமில்ல குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என ஆண்டாள் 3 இடத்திலே மீதி அவதாரத்திலே குறையையும் கண்ணனுடைய அவதாரத்திலே அந்த குறை நீங்கினதையும் எண்ணி அருளி செய்கிறார். அந்த ராமாவதாரத்திலே பெருமாளுக்கு ஒரு குறை, சீதா கல்யாணத்திலே ஒரு குறை, அதே மாதிரி ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகத்தில் ஒரு குறை. இந்த 3 கொலையும் இந்த 3 குறையும் உயர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரத்திலே தீருகின்றன. ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்திலே நீங்குகிறது. ராமாவதாரத்திலே சீதா கல்யாணத்தில் ஏற்பட்ட குறை கண்ணனுடைய ருக்மிணி கல்யாணத்திலே நீங்குகிறது. ராம பட்டாபிஷேகத்திலே ஏற்பட்ட குறை கிருஷ்ண பட்டாபிஷேகம் அல்ல, கோவிந்த பட்டாபிஷேகம். கோவிந்த பட்டாபிஷேகத்திலே நீங்குவதனால் ஆண்டாள் குறையில்லாத கோவிந்தன் என்றும் குறை ஒன்றில்லாத கோவிந்தன் எனும் கூறாமல் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என அழகாக படைக்கின்றார். ஆக குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, நீ குறையில்லாமல் இருக்கும் போது நாங்கள் குறைப்பட்டிருக்கலாமா, எங்களை ஆழ்வாயாக என. அடுத்ததாக உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமா செய்வோம் என்பது போல உந்தன்னோடு உற்றோமே என்பதாக தங்களுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடியத கண்ணனுக்கும் இருக்கும் சம்பந்தம் நீங்காத சம்பந்தம். ததகம் தொதிர்தேனநாதவானே மதிர்தே தயனீயவான் என்பதாக சொல்லி ஆன்றோர்களுடைய வாக்கு. என்னை விட்டாலும் பகவானே உனக்கு கதி கிடையாது, உன்னை விட்டாலும் எனக்கு கதி கிடையாது. நம்ம விதி நிர்மித மேதன்மையும் பல பகவன் பாலயம் ஆஸ்மஜி ஹபஹா என்பதாக விதிக்கடவுள் உன்னையும் என்னையும் பெரிய கயிறு கண்டு அதை கட்டி போட்டிருக்கின்றான் என்பதாக சம்பந்த உணர்ச்சி. ஒன்னொந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதாவது ஒரு குடம் நீரோடு போகும் சம்பந்தத்தை போலன்றி நம்முடைய சம்பந்தம் நாம் உயர்ந்த பிராத்தாவா பர்த்தாச்ச பந்துஷ்ட பிதாச்ச மம ராகவஹா என்பதாக சொல்லி எல்லா விதமாகவும் நீதான் இருக்கின்றாய் என்னார். அறியாத பிள்ளைகள் நாம், அன்பினால் உந்தன்னை பல சிறு பேர் அழைத்திருப்போம் என்றார். பெருமாளுக்கு உயர்ந்திருக்கும் ஆழ்வார்களில் விப்ர நாராயணன் என பெயர் பெற்றவரை அந்த பெயர் உயர்ந்ததான்னு கேட்டா அது இல்லை. விப்ர நாராயணனுக்கு பதிலாக அவரே சொல்லுகிறார், தோன்னியதோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அடியனன் அருடைய அணியார்காட்படுத்தாய் என்பதாக சொல்லுகிறார். ஆகினாலே அறிவில்ல அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தோம். உமையோ அன்றி செவிடோ அன்றி அனந்தலோ அன்றி எமப்பெருந்தையில் பட்டாளோ இப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே பலவிதமான சிறு பேரை அழைத்தோம். ஆனால் கோவிந்தா, உன்னுடைய பெயருக்கு இந்த கோவிந்தனுக்கு சமானமான பெயர் வேற கிடையாது. அதைத்தான் வேதாந்த தேசிகர் 3 எழுத்து உடைய பெயரால் என்பதாக கோவிந்தா என்று சொல்லக்கூடிய 3 எழுத்தைத்தான் உயர்ந்த கோவிந்த நாமத்தைத்தான் சிறந்ததாக கொள்ளுகிறார். இந்த கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் என்கிறார். கோவிந்தன் குணம் பாடி என்கிறார் ஆண்டாள். ஆக இந்த கோவிந்தன் தலை சிறந்த திருநாமம் இந்த பெருமாளுக்கு கண்ணனுக்கு. இதை விட்டால் வேறு எதுவுமே அவனுக்கு சிறந்ததல்ல. உந்தன்னோடு ட்ரோமேயாவோம் அப்படி என்பது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே என்பதாக தாங்கள் செய்ததான குற்றத்தை மன்னிக்கும்படியான க்ஷாமணம் வேண்டுகிறார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான் சொன்னோம், குற்றம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட, அதுவும் குற்றம். நாற்றத்துழாய்முடி நாராயணன் என்று போற்றினோம். ஆனால் இதுகளெல்லாம் குற்றமானவை. கோவிந்தா, குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என சொல்லாமல் அதைத்தான் அழகாக வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவர்கள் அஞ்ஞர்களுக்கு நாராயண சப்தம் உயர்ந்ததாக தோற்றும், ஞானிகளுக்கு கோவிந்த சப்தம் என்கிறார்.
ஞானம் படைத்தவர்கள் கோவிந்தனைத்தான் அனுபவிப்பர். அந்த திருநாமந்தான் சிறந்தது என போற்றுவர். ஆகவே குறைவொன்றுமில்லாது கோவிந்தா உந்தன்னோடு இரவேல் நமக்கிங்கழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் இடைத்தனமும் சீறி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறை. என்ன சொன்னாலும் கடைசியில கொண்டு வந்து தங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு கொடுக்கிறார். எங்களுக்கு பறை வேண்டும். பறையினுடைய சப்தார்த்தத்தை சொல்லுகிறேன் அடுத்த பாசுரத்திலேனே. இரண்டாவது கோவிந்தனுடைய பெருமையை இப்பாசுரத்திலே அனுபவித்து ஆண்டாள் தலை கட்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.